அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். ஆனால் இப்படி போடுவேன் நான் நினைக்கவே இல்லை. இப்போ ஆனால் நான் இருக்கிறது சென்னை ஏர்போர்ட்டில். இது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஆனால் இப்போ தான் போஸ்ட் பண்ண முடியுது. என் குழந்தைங்கள விட்டுட்டு என்னோடய ஹஸ்பண்டை பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கேன். அவங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அவங்க கூட இருக்கணும், அவங்களுக்கு ஹோம் ஃபுட் வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். ஆனால் இவ்வளோ நாள் என் குழந்தைங்கள நான் பிரிஞ்சு இருந்ததில்லை. என் 2 பசங்களையுமே அவங்கள சிஸ்டரையும் என்னோடய சாச்சியும் பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் ட்ராவல் பண்ணேன். சென்னை டு டெல்லி, டெல்லி டு அப்புறமா ஜித்தா. எனக்கு டைரக்ட் ஃப்ளைட் இல்லாததுனால இது எல்லாமே நான் என் பசங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்த வீடியோஸ் தான். அவங்க எப்படி இருக்கும் அங்கே டெல்லி ஏர்போர்ட்லன்னு சொல்லிட்டு வியூ நல்லா இருந்தது. சரி, அதனால் நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். பட் அது இன்றைக்கி எனக்கு போஸ்ட் பண்ண உதவும்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கல. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. என்னாலையும் வீடியோஸ் போட முடியல கண்டினியூஸாக. நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. 1 மந்த்துக்கு அப்புறமா என் ஹஸ்பண்டோட தான் நான் சென்னை மறுபடியும் வருவேன். அவங்க கொஞ்சம் ஹெல்த் ரெக்கவரி ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் அவங்க மறுபடியும் பேக் டு ஜித்தா போவாங்க. துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நான் ஜித்தா ஏர்போர்ட் ரீச் ஆனதுக்கப்புறமா அவங்க ரூம்மேட்ஸ் தான் என்னை பிக்கப் பண்ண வந்தாங்க.